5 நாட்களும் இன்னைக்கு 4 நாட்கள், இன்னைக்கு 5வது நாள். நம்ம அந்த 2 சாமுவேல் புத்தகத்தை நம்ம மெடிடேட் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். விசேஷமா நம்மளுடைய சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். பெர்சனாலிட்டி யாரு அப்படின்னா, டேவிடோட அ ரூல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். டேவிடிக் ரூல் இந்த 2 சாமுவேலோட தீம் அ தலைப்பு ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, தாவீதினுடைய அரசாட்சியில நடக்கிற காரியங்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நம்ம பார்த்துக் கொண்டே இருக்கோம். இப்ப நம்ம வந்து நான் நேத்தே லைட்டா அத ஹிண்ட் பண்ணேன். அதாவது அம் 1 சாமுவேல், 2 சாமுவேல் வந்து அம் டேவிட்ட வந்து மையப்படுத்தி எழுதியிருக்கிறதான ஒரு புத்தகம். ரொம்ப மைக்ரோ லெவல்ல டீட்டெயில்ஸ் நெறையா அவன் லைஃப்ல வந்து என்னென்னலாம் ஆண்டவர் அனுமதித்தார். எப்படி அவன் ஒரு ராஜாவாக உருவானான். அதைத் தொடர்ந்து எப்படி என்னென்ன காரியங்கள் அவனோட வாழ்க்கையில காணப்பட்டது. எப்படிப்பட்ட காரியங்கள் அவன் தடுமாறுறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆ டீட்டெயில்டு அக்கவுண்ட் வந்து 1 சாமுவேல், 2 சாமுவேல். அதே நேரத்துல வந்து அ அ 1 நாளாகமம், 2 நாளாகமம். 1 அதாவது 1 கிரானிக்கல்ஸ், 2 கிரானிக்கல்ஸ் நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, பேரலல் அக்கவுண்ட் நெறைய இருக்கும். இதிலிருந்து தான் அங்க எடுத்திருப்பாங்க. அத அத தொகுத்தவர் மோஸ்ட்லி எஸ்ரா அப்டின்னு சொல்றாங்க. ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட். இப்ப அந்த 1 நாளாகமம், 2 நாளாகமமும் நீங்க எஸ்பெஷலி 2 நாளாகமம் நீங்க சேர்த்து நீங்க ஆ அ வாசித்தீங்க அப்டின்னு சொன்னா, சாரி 1 நாளாகமம். அதாவது 1 நாளாகமம் ஃபுல்லும் டேவிடோட லைஃப்ல இருக்கும். ஓகே. இப்ப நீங்க இப்டி இப்டி பார்க்கணும். 1 சாமுவேல், 2 சாமுவேல், அப்புறம் 1 நாளாகமம். சோ இந்த 3 புக் வந்து சிங்க்ரோனைஸ்டா இருக்கும். நான் நேற்று தினத்துல சொன்னேன் என்ன அப்டின்னா, 1 நாளாகமம், 2 நாளாகமம் ஒன்லி யூதர்களுடைய அந்த கிங்ஸ் ஆஃப் ஜூடா. இஸ்ரவேல் கோத்திரம் வந்து பிரிந்து போகிறத பத்தி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஒன்லி தாவீதின் சிங்காசனத்த அப்படி புல்லட் பாயிண்டடா கொண்டு வந்து அப்படி ஆ கொண்டு போற புத்தகம் தான் 1 நாளாகமம். நீங்க இதோட இன்னும் நெறைய அடிஷனல் டீட்டெயில்ஸ் வந்து 1 நாளாகமத்துல நம்மளுக்கு இருக்கும். ஆனா 1 நாளாகமத்தோட இன்னொரு பாசிட்டிவ் பாயிண்ட்லயே தான் கொண்டு போவார். ஏன் அப்டின்னா, அது எழுதப்பட்ட காலம் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து சிறையிருப்பு போன பிற்பாடு, பாபிலோனிய சிறையிருப்பு காலங்கள்ல வந்து அது எழுதப்பட்டது அப்டின்றாங்க. அப்ப பாபிலோனிய சிறையிருப்பு கடந்து போன பிறகு, அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி தேவைப்பட்டுச்சு. அதாவது ஹூ ஆர் வி? பாபிலோன் சிறையிருப்பு சிதறண்டு போயிட்டாங்க. இப்ப திருப்பி 70 வருஷம் கழிச்சு திருப்பி வர்றப்ப, எஸ்ரா, நெகேமியா, செருபாபேல், ஹாகாய் இவங்கலாம் அந்த சேம் டீம்ல வந்து அப்படியே இருக்கிறாங்க. ஒரு 50, 70 இயர்ஸ் டிஃபரன்ஸ்ல. அப்படி இருக்கிறப்ப, அந்த பீப்பிள்க்கு ஒரு ஐடென்டிட்டி தேவைப்பட்டுச்சு. நம்மள என்ன யாரு? நம்ம யாரு? ஓகே. நம்ம யாரு? அப்படின்ற ஐடென்டிட்டிக்காக எழுதப்பட்ட புத்தகம் தான் 1 நாளாகவும், 2 நாளாகும். நல்லா புரிந்து கொள்ளணும். சோ அப்ப அதுல வந்து அந்த இத நெறைய ஃபோக்கஸ் பண்ணுவாப்ல. ஆத்தர் வந்து என்ன ஃபோக்கஸ் பண்ணுவாப்லனா, டேவிடோட அந்த டேவிடிக் லைன். டேவிடிக் லைன் வந்து அந்த சிங்காசனம் வந்து அது முற்று பெறாது அப்படின்ற பாயிண்ட்ட வந்து கொண்டு வந்துட்டே இருப்பார். சோ நான் இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறேன் அப்டின்னா, நமக்கு வந்து இப்ப 20 ஆ கிட்டத்தட்ட நம்ம வந்து அம் நேத்து சேபாவினுடைய அந்த கலகத்த பார்த்தோம். 20 அதிகாரம் 21 கிபியோனியருக்கு கிடைத்த அந்த நீதி இதெல்லாம் குறிச்சு பார்த்தோம். 22 அந்த விடுதலையின் சங்கீதம். ஆம் அதாவது 2 சாமுவேல் 22 வந்து நான் லைட்டா ஹிண்ட் பண்ணேன். சோ அது ஒரு சங்கீத பகுதி தான். சோ சங்கீதம் 18 அப்படின்றத நம்ம பார்ப்போம். 23ல வந்து கடைசியாக வந்து அவனோட லீடர்ஸோட டீட்டெயில்டு ரிப்போர்ட் இருக்கும். 23வது அதிகாரத்துல. 24வது அதிகாரத்தோட முடிக்குது. ஒரு ஒரு சேட் நோட்டோட முடியிற மாதிரி தெரியும். 24வது அதிகாரம் தாவீதோட மற்றும் ஒரு பாவத்தை குறித்து நம்ம இங்க பார்க்க இருக்கிறோம். 24வது அதிகாரம். சோ நம்மளும் வந்து அத அந்த சேட் நோட்டோட முடியிற மாதிரி தெரியும். பட் ஆக்சுவலா அப்படி கிடையாது. நீங்க இத ஆ நீங்க 1 நாளாகமத்தோடு இணைத்து நீங்க படித்து பார்த்தீங்க அப்படின்னா, வெரி இன்ட்ரஸ்டிங் திங் இஸ் கோயிங் டூ ஹேப்பன் ஆஃப்டர் திஸ் 24த் சாப்டர். இந்த 24வது அதிகாரத்துக்கு அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் வந்து நடக்கப் போகுது. அதுக்கு வந்து ஒரு ப்ரீகர்சரா தான் இந்த சம்பவத்த நம்ம பார்க்க முடியும். பிரிப்பேரிங் ஃபார் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த கடைசி பகுதிய நான் போட்டிருக்கிறேன். ஆ அடுத்த தலைமுறையினருக்காக ஆயத்தப்படுத்துதல்.
ஆயத்தப்படுதல், இல்லன்னா ஆயத்தப்படுத்துதல். அது அப்படி நம்ம சொல்லணும். ஏன்னா வந்து தாவீது வந்து அதுக்கப்புறம் எண்ட் லைஃப்ல வந்து நெறைய காரியங்கள் சாலமோனுக்காக அவன் செய்ற இத நம்ம வந்து நாளாகமத்துல நம்மளால வாசிக்க முடியும். ஸோ புரோசீடிங் டூ 24த் சாப்டர் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இதுல முக்கியமான சில சத்தியங்கள நம்ம தியானித்து விட்டு, நம்ம இந்த தியானத்த நம்ம முடிக்க போகிறோம். அதைத் தொடர்ந்து ஒருவேள கேள்வி பதில்கள் இருக்குன்னா, நீங்க கேட்கலாம். எனக்கு தெரிஞ்சா, எனக்கு தெரிஞ்சதுலருந்து நான் சொல்லுவேன். ஆம் அ அடுத்து வந்து நாங்க செய்றதான இந்த பஞ்சாப் ஊழியத்தை குறித்ததான ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் நான் குடுக்கணும்னு நெனைக்கிறேன். அதைத் தொடர்ந்து நீங்க எல்லாம் எனக்காக ஜெபம் பண்ணி இன்னைக்கு நம்ம வந்து முடிக்கப் போகிறோம். ஸோ 2 சாமுவேல் 24வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் அப்டின்னா, அந்த ஸ்டார்ட்டிங்கே சாபரா ஸ்டார்ட் ஆகுது. ஒரு மாரி சோகமா ஸ்டார்ட் ஆகுறத நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. இஸ்ரவேல், யூதா என்பவர்களை இலக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதுக்கு தாவீது ஏவப்பட்டான். ஸோ இதுல வந்து நாளாகமத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, 1 நாளாகமம் 21வது அதிகாரம் அ சேம் இன்சிடென்ட் தான் இருக்கும். அதுல வந்து பிசாசு அப்படின்னு அடிஷனலா அம் அங்க இன்வால்வ்டா அதாவது பிசாசு வந்து ஏவினான் அப்படின்றது வந்து அடிஷனல் பாயிண்ட்டா அதுல இருக்கும். சோ எனி சின் எந்த ஒரு பாவமா இருந்தாலும், ஆண்டவர் அனுமதிக்கிறார், பிசாசு ஏவுகிறான் அப்படின்றத நம்ம மறந்து போகக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் வந்து அனுமதிக்கிறார். ஏன் அனுமதிக்கிறார்? பாவம் செய்யாம தடுத்திருக்கலாம்லன்றது ஒரு பெரிய கொஸ்டின் தான். அது வந்து ஏதேன் தோட்டத்துல இருந்தே வருகிற கேள்விதான். ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் கைய தட்டி விட்டுருக்கலாமே அப்படின்னு தான் நம்ம யோசிக்க அ நம்மளுக்கு தோணும். ஆனா வந்து ஆண்டவர் வந்து மனிதனுக்கு அந்த செல்ஃப வந்து குடுத்திருக்கிறாரு. செல்ஃப் டெசிஷன குடுத்திருக்கிறார். அவர் பார்க்கிறார் நம்ம என்ன தீர்மானம் எடுப்போம் அப்படின்னு பார்க்கிறார். அந்த அந்த பவர குடுத்து பார்க்கிறார். ஸோ அ கடந்த நாட்கள்ல ஒரு 22 வருஷங்கள் ஒரு இயக்கத்தோட நான் ரொம்ப குளோஸா இருந்தேன். லீடர்ஷிப்ல வந்து எஸ்பெஷலி லாஸ்ட் 8 இயர்ஸ் வந்து டாப் லெவல் லீடர்ஷிப் டீமோட இருந்தேன். ஸோ நெறைய பேர நாங்க ப்ரமோட் பண்ணுவோம். அ அந்த கமிட்டிலாம் உட்கார்ந்து பேசியிருக்கிறேன். நெறைய பேர புஷ் பண்ணியிருக்கிறேன் நானு ஆக்சுவலா. நல்ல என்னோட என்னோட டிசர்ன்மென்ட்ல இவங்க நல்லா ஊழியம் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு நேஷனல் மினிஸ்ட்ரின்றப்ப இந்த ஸ்டேட்ல இவங்க இன்சார்ஜா போடலாம். அதுக்கு இன்சார்ஜா போடலாம்ன்னு நெறைய சஜஷன்ஸ்லாம் குடுத்திருக்கிறேன். நெறைய சஜஷன்ஸ் எங்க லீடர்ஸ் அதன்படி செஞ்சிருக்கிறாங்க. பட் நான் பார்த்தது ஒண்ணு நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, வென் மேன் இஸ் கிவன் பவர் டூ டூ சம்திங் அதாவது அ மனுஷனுக்கு வந்து அ அவனுக்கு தப்பு செய்றதுக்கான பவர் இருக்கணும். அப்டின்னா தான் அவன் யாருன்றது ஆண்டவருக்கு தெரியும் பாருங்க. ஓகே. தப்பு செய்றதுக்கான பவர். இப்ப நம்ம தப்பு செய்றதுக்கான பவர் இல்லாத பட்சத்துல, நம்ம கரெக்ட்டா தான் வாழ்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லவே முடியாது. ஸோ தப்பு செய்றதுக்கான அந்த இன்ஃப்ளூயன்ஸ், தப்பு செய்றதுக்கான அந்த சக்தி, தப்பு செய்றதுக்கான பணம் எல்லாமே ஆண்டவர் குடுத்து, அப்ப நம்ம ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறது தான் தட்ஸ் a கிரேட் பிளெஸ்ஸிங். அதுதான் ஆண்டவர் வந்து அப்படியே பார்க்கிறார். அசல தான் அலோவ் பண்றார். அதாவது இந்த கடைசி சாப்டர்ல ஏன் சார் இப்படி ஒரு வீழ்ச்சி வருது அப்படின்னா, ஆ ஒரு பாயிண்ட் நம்ம என்னைக்குமே மறக்கக்கூடாது என்ன அப்படின்னா, இன் அவர் லைஃப் சக்சஸ் வில் பி மோர் டிஃபிகல்ட் டு டீல் வித் தேன் ஃபெயிலியர். பிளெஸ்ஸிங்ஸ் வில் பி மோர் டிஃபிகல்ட் டு டீல் வித். சரியா? அதாவது ஒரு பெரிய ஜெயம், ஒரு பெரிய ஆசீர்வாதம். இத மேனேஜ் பண்றது தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நெருக்கமா இருக்குது, பிரச்சனையா இருக்குது. இன்னைக்கு உள்ளது இன்னைக்கு தான் பிரதர் இருக்குது. அப்படியே ஓடிட்டே இருக்கு பிரதர். அப்படின்னு இருக்கிற வரைக்கும் நம்ம நெனைப்போம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு. ஆனா ஆக்சுவலா அப்படி கிடையாது. கரெக்ட்டா ஓடிட்டு இருக்கு. வர்ற இன்கம், வர்ற செலவு அப்படியே கரெக்ட்டா ஓடிட்டு இருக்குது அப்படின்னா, இது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். பிகாஸ் யூ டோன்ட் ஹேவ் a சாய்ஸ். சாய்ஸ் நம்மளுக்கு கிடையாது. ஏன்னா ஒரு என்ன சொல்ல ஒரு 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 லம்ப் சம்மா ஒரு அமௌண்ட் வருது. நெறைய டைம் நான் பார்க்கிறது, ஆண்டவர் ஆக்சுவலா நம்மளுக்கு குடுத்து பார்க்கிறார். என்ன செய்றான் பார்க்கலாம். ஓகே. நெறைய எக்ஸ்ட்ரா டைம குடுத்து பார்க்கிறேன். இந்த டைம்ல நம்ம என்ன செய்றோம்? காட் ஸ்டடீஸ் அஸ். அவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரியும்னு விருப்பப்பட மாட்டாங்க. ஹியூமன் டொமைன்ல நல்லா புரிந்துகொள்ளுங்க. மனுஷனுடைய எல்லா காரியங்களும் அவன் மனதுல வந்து எண்ணங்கள் ஏற்படுவதற்கு முன்பதாகவே அவரால எல்லாத்தையும் பார்க்க முடியும். பட் ஹி வெயிட்ஸ் டூ சீ.
வாட் வி ஆர் கோயிங் டு டூ. அவர் பொறுத்திருந்து பார்க்கிறார். என்ன நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் இருக்கும். ஹி கிவ்ஸ் அஸ் டைம் சம்டைம்ஸ் அண்ட் சீஸ் நேரத்த குடுத்து பார்க்கிறார். அடுத்து ஆசீர்வாதங்கள குடுத்து பார்க்கிறார். செழிப்பை கொடுத்து பார்க்கிறார். சமாதானத்தை கொடுத்து பார்க்கிறார். அப்ப நம்ம அந்த ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும், ஆண்டவரே நான் மேனேஜ் பண்றதுக்கு எனக்கு ஒரு கிருப குடுங்க. ஹெல்த் குடுக்கிறார். ஆண்டவரே இந்த ஹெல்த்ல நான் இருக்கிறதுக்கு நான் இருக்கிறப்ப நான் உமக்கு உண்மையா இருக்கணுமே. எனக்கு குடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள்ல நான் உண்மையா இருக்கணுமே. எனக்கு குடுத்திருக்கிற உறவுகள்ல நான் உண்மையா இருக்கணுமே. எனக்கு குடுத்திருக்கிற சத்தியங்கள்ல நான் உண்மையா இருக்கணுமே. எனக்கு குடுத்திருக்கிற ஊழியங்கள்ல நான் உண்மையா இருக்கணுமே. அப்படின்னு சொல்லி இந்த பட்டியல் அப்படியே போய்க்கொண்டே இருக்கும். போய்க்கொண்டே இருக்கும். சோ 24 கடைசி சாப்டர்ல என்ன? வென் நம்ம லைஃப்ல வந்து ஈவ்னிங்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஈவ்னிங்ஸ் ஆஃப் அவர் லைஃப். ஈவ்னிங்ஸ் ஆஃப் எனி மினிஸ்ட்ரி. ஒரு எல்லாம் நம்ம செஞ்சு முடிச்சு, கட்டி முடிச்சுட்டு இந்த வீடு அப்படியே பார்க்கிறப்ப, "இது நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா?" அப்படின்னு சொல்றோமான்னு ஆண்டவர் பார்க்கிறார். இட்ஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். இன் த ஈவினிங் டைம்ஸ் ஆஃப் அவர் லைஃப் அண்ட் மினிஸ்ட்ரி. ஈவினிங் டைம்ஸ்ல ஈவினிங் டைம்ஸ் நான் சொல்றது உங்களுக்கு அர்த்தம் புரியும்னு சொல்லி நினைக்கிறேன். ஒரு பாயிண்ட் முடியிறப்ப, "ஆண்டவரே என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சேன்ப்பா." அப்படின்ற அந்த ஒரு தாழ்மை நம்மளுக்கு வேணும். அகைன் நான் என்னோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்ல முடியும். நெறைய மிஸ்டேக்ஸ் இந்த வார்த்தைய நான் யூஸ் பண்ணுவாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்றதெல்லாம் அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. நான் அவ்ளோ பண்ணேன் பிரதர். நான் அவ்ளோ பண்ணேன் பிரதர். இவ்ளோ பண்ணேன் பிரதர். அந்த அந்த பிட்டர்னஸ் நெறைய இருக்கும். அவங்கள அந்த இடத்த விட்டு விடவே முடியாது. ஆனா, அது ஆண்டவர் எனக்கு வந்து ஒரு லெசனா எனக்கு கற்றுக் குடுத்தார். The problem of transfers is still persists. மிஷன்ஸ்ல வந்து சில தேவையற்ற டிரான்ஸ்ஃபர்ஸ் இருக்குது. அதெல்லாம் சில தேவையானது இருக்குது. எதுவா இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு கற்றுக் குடுத்த அந்த லெசன்ஸ் என்ன அப்டின்னா, பாரேன், நீ விடுறதுக்கு இப்பவே பழகலன்னா, இந்த வாழ்க்கை முடியிறப்ப உனக்கு விடுறதுக்கு மனசே இருக்காது. விட்டு விட்டு பழகு. ஸோ ஐ ஃபைண்ட் லைஃப் டு பி மோர் சிம்பிள். இப்ப நாங்க 4த் மிட் லைஃப்ல நான் வந்து 4த் டைம் நாங்க மூவ் பண்ணிட்டோம். மெனி திங்ஸ் வி ஹவ் பாட், மெனி திங்ஸ் வி ஹவ் சோல்ட். நெறைய பேர் வந்தாங்க, நெறைய பேர் போயிருக்காங்க லைஃப்ல. நெறைய திங்ஸ் வந்துருச்சு, போச்சு. ஏன்னா எல்லாத்தையும் எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு வர முடியாது இல்லையா? பட் த ரெஃப்ரெஷிங் ஆஸ்பெக்ட் இருக்குது பாருங்க. சில காரியங்களை புதிதாக ஆண்டவர் கொடுக்கிறார். ஸோ நம்ம லைஃப்பும் அது ஒரு மாரி கிரிப் லைட்டா இருந்தா தான், நம்ம வந்து இது நான் நான் கட்டினது, நான் பண்ணது அப்படின்ற இல்லாம, இல்லையா? அந்த நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா? அந்த பெருமையின் ப்ராப்ளம் இங்கே தாவீதுக்கு வந்து விட்டது. என்ன சொல்றான் அப்படியே ராஜா தன்னோடு இருக்கிற சேனாதிபதி ஆகிய யோவாபை பார்த்து, "ஜனங்களின் இலக்கத்தை நான் அறியும்படிக்கு நீ தான் முதல் பெயர்செபா மட்டுமல்ல இஸ்ரவேலின் கோத்திரம் எங்கும் சுற்றித் திரிந்து ஜனங்களை தொகையிடுங்கள்." ஆக்சுவலா ஜனங்கள தொகையிடுறது வந்து ஆண்டவர் யாத்ராகமத்துல சொல்லியிருக்காரு. ஒரு செட் டைம்ஸ்ல வந்து கரெக்ட்டான ஒரு ஏஜ் குரூப்க்கு முன்னாடி வந்து நீ வந்து அ நீ வந்து கணக்கிடணும்னு சொல்லியிருக்காரு. அது தப்பு கிடையாது. ஆனா தாவீது இந்த இடத்துல தேவை அது தவறான நேரம். அது தவறான நேரம். அப்ப அது வந்து நார்மலா நடக்கிற ஆசாரியர்கள் மூலமா அத நடத்தணும். யோவாப் வந்து சேனாதிபதி. சேனாதிபதினா ஆக்சுவலி ஹி இஸ் அ மிலிட்டரி லீடர். ஹி வாண்ட்ஸ் டூ நோ மிலிட்டரி பவர் நம்மளுக்கு எவ்வளவு இருக்குன்றத அவனுக்கு பார்க்கணும்னு நினைக்கிறான். நாட் ஜெனரல் சென்சஸ் கிடையாது. மிலிட்டரி சென்சஸ். சோ தாவீது வந்து எவ்வளவு பவர் இருக்குது நம்மளுக்கு. நம்மளுக்காக எவ்வளவு பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க. அப்படின்னு அந்த பெருமையினுடைய அப்ப யோவாப் அத சென்ஸ் பண்ணி 3வது வசனம், அப்பொழுது யோவாப் ராஜாவை பார்த்து, "ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய கண்கள் காணும்படி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 100 மடங்கு அதிகமாக வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் என் ஆண்டவராகிய ராஜா இந்த காரியத்தை விரும்புகிறது என்ன என்றான்." யோவாபே கேட்கிற அளவுக்கு யோவாப் நேத்தே பார்த்தோம். ஹி வாஸ் எ மர்டரர். 2 தேவையற்ற மரணத்தினால அவனும் கடைசி காலங்கள்ல வந்து சாலமோன் கையால மரித்து போகிறான். அப்படிப்பட்ட யோவாபே ராஜாவுக்கு வந்து கரெக்ட்டா அவன் அட்வைஸ் பண்றான். இது தேவையில்லாதது அப்படின்னு சொல்றான். ஆகிலும் யோவாப் அவனோட அந்த இது வந்து யோவாபுடைய வந்து அவனோட
ராணுவ தலைவருமா சொன்ன வார்த்தை செல்லாதபடிக்கு ராஜாவின் வார்த்தை பலத்தது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு பாருங்க. ஹார்டா நாம பேசுறோம். அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிட யோவாபையும் ராணுவ தலைவரையும் ராஜாவை விட்டு புறப்பட்டு போய் யோர்தானை கடந்து காத் என்னும் ஆறுகளின் நடுவில் இருக்கிற பட்டணத்துக்கு வலதுபுறமான ஆரோவாவிலும் யாசேரிடத்தில் பாளையம் இறங்கி அங்கே இருக்கிற கிளையாத்திற்கும் தாதீம் மோத்சிக்கும் போய் அங்கே இருந்து தான்யானுக்கும் சீதோனின் சுற்றுப்புறங்களுக்கும் போய் பிற்பாடு தீரு எவ்வளவு ஸ்பெசிபிக்கா அந்த கிராஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா, ஐ மீன் மேப்ல நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கரெக்ட்டா அந்த இது பெர்சபா, பர்சபா எல்லாம் முடிஞ்சு 8வது வசனம் சொல்லப்படுது. இப்படி தேசமெங்கும் சுற்றித் திரிந்து 9 மாதமும் 20 நாளும் ஆன பிற்பாடு எஸ்ரேல் 9 மந்த் எல்லாம் முடிஞ்சது. யோவாப் ஜனத்தை இலக்கம் பார்த்த தொகையை ராஜாவுக்கு கொடுத்தான். எவ்வளவு இருக்கிறாங்க? தாவீது கேட்கிறது அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. இஸ்ரவேலிலே பட்டயம் உருவத்தக்க யுத்த சேவகர் 8,00,000 பேர் இருந்தார்கள். யூதா மனுஷர் 5,00,000 பேர். இது நாளாகமத்துல இதுவும் இந்த நம்பர் கொஞ்சம் நல்லாவே வித்தியாசமா இருக்குது. அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரிசர்வ் ஃபோர்ஸஸ் வந்து சேர்த்து இங்க வந்து சேர்க்காம வந்து சொல்றான். சோ ரிசர்வ் ஃபோர்ஸஸ் வந்து சேர்த்து அங்க அந்த அந்த கணக்குல இருக்குது. நாளாகமத்துல உள்ள கவுண்ட்ல. 10வது வசனம் இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ஆண்டவர் வெயிட்ஸ் ஃபார் த ஆக்ட் கமிங். இதுதான் வசனங்கள் முழுவதும் வார்த்தைகள் நம்ம பார்க்கிறது. ஆண்டவர் பாவம் செய்ய மனிதனை அனுமதிக்கிறார். அதாவது பாவம் செய்ய சொல்றது கிடையாது, ஏவுறது கிடையாது. பிசாசு ஏவுகிறான். ஆனா ஆண்டவர் வந்து அலோ பண்றார். தடுத்திருக்கும் ஆண்டவர். ஆண்டவர் நம்முடைய செல்ஃப் டொமைன்ல இன்வால்வ் பண்ணாததுனால சில நேரங்கள்ல அவர் தடுக்கிறார் தான். ஆண்டவரே, ரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கி என்னை காத்துருளும்னு சொல்லி தாவீது தான் ஜெபம் பண்றான். இல்லையா? துர்க்குணத்திற்கு நான் என்னை காத்துக்கொண்டேன்னு சொல்லி இதே 18வது சங்கீதத்துல அவன் சொல்லுவான். துர்க்குணத்திற்கு என்னை நான் காத்துக் கொள்ளுகிறேன். ஆண்டவரே நீர் என்னை காத்துக்கொள்ளும். கிருபையா என்னை காத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணோம்னா, தேர் இஸ் a எலிமெண்ட் ஆஃப் புரொடெக்ஷன். ஆண்டவர் சில நேரங்கள்ல கிருபையாய் நம்மள வந்து தடுக்கிறார் தான். நம்ம இப்படி ஜெபம் பண்ண ஆண்டவரே எனக்கு பாவம் செய்யாதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஞானி ஜெபம் பண்றான் இல்லையா? ஆண்டவரே நான் உம்மை விட்டு மறுதலிச்சிடாதபடிக்கு எனக்கு ஐஸ்வரியத்தை கொடாதிருப்பீராக. நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த ஜெபங்கள்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா, ஐ திங்க் காட் ஹஸ் a கிரேசியஸ் பவுண்டரி. வேரஸ் நம்ம இப்ப ஆண்டவரே நீங்க என்னை ஆசீர்வதிக்கணும். நான் அப்படி போணும், நான் இத செய்யணும், அது செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்றப்ப, அதுல இருக்கிற டேஞ்சர்ஸ வந்து ஆண்டவர் சில சமயம் வந்து நம்மளுக்கு காண்பித்து குடுப்பார். அந்த ஆசீர்வாதத்துக்கு நீ தகுதியா இருக்கணும்னா, நீ வந்து உன்னுடைய அந்த செல்ஃப் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்ல இன்னும் நீ ஸ்ட்ராங்கா நோ சொல்லி பழகல. இன்னும் உன்னோட டைம சரியா நீ மேனேஜ் பண்ணி பழகல. அதன் பிற்பாடு தான் ஆசீர்வாதம். I am repeating it. Blessings can have a tendency to take away from the Lord. Blessings, resting times. இதே நான் யோசிச்சிருக்கிறேன். சில நேரங்கள்ல வந்து உடம்பு சரியில்லாம நம்ம பலவீனப்பட்டு இருக்கிறப்ப, அவ்வளோ ஜெபம் பண்ணுவோம். அப்படியே பெட்ல இருக்கிறப்ப நல்லா பிரேயரா தான் இருக்கும். ஆனா பீஸ்ஃபுல் டைம்ஸ்ல வீட்ல இருக்கிறப்ப, எந்த பிரச்சனையும் இல்லாம வீட்ல இருக்கிறப்ப, அந்த ஜெபம் ஸ்பிரிட் இருக்காது பாருங்க. ஆண்டவர் பார்க்கிறார். இது எல்லாத்தையும் பார்க்கிறார். அதுக்கு நம்மள போட்டு அவர அடிச்சு இது உருட்டுறதெல்லாம் கிடையாது. ஹி நோஸ் மேன். நம்ம உள்ளத்துல இருக்கிறது அவருக்கு தெரியும். நம்ம எப்படிப்பட்டவங்கன்னு தெரியும். the point is நம்மளுக்கு நம்ம எப்படிப்பட்டவங்கன்னு தெரியணும். There are several people who would hurt the Lord. ஆண்டவருடைய இதயத்தை உடைக்கிற 99% நபர்கள் உண்டு. அதுல நம்மளும் ஒருவரா மாறிறக்கூடாது. சில பேர் சாட்சி கூட சொல்றத நான் எப்படி சாட்சி சொல்லுவாங்கன்னா, நான் ஜெபம் பண்ணேன். என் ஜெபத்த கேட்டு ஆண்டவர் பண்ணிட்டார். யாருக்கு மகிமை? நான் 7 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணேன். நான் இது பண்ணேன். அதுலயும் நான் அதுல நான் பண்ணதுனால தான். வேற யாரும் பண்ணல. நான் பண்ணதுனால தான் அப்படின்ற ஒரு நான் இருக்கிறது. இன்னொன்னு வந்து நான் பண்ண ஜெபத்தினால. இட்ஸ் நாட் அபௌட் காட்ஸ் கிரேஸ். அப்ப நெறைய டைம் வந்து
நான் நான் ஒரு டிவோஷனல்ல வாசிச்சுட்டு இருந்தேன். ஐ திங்க் ஆண்ட்ரூ முரைன்னு நெனைக்கிறேன். ஸோ அவரு என்ன சொல்லுவாரு அப்டின்னா, "யூ ஜஸ்ட் கவுண்ட் ஒன் டேல வந்து எத்தன தடவ நான், ஐ, ஐ ஆம், ஐ ரிலேட்டடான வார்த்தை நான், எனக்கு, அ இந்த இது எவ்வளோ நான் யூஸ் பண்றேன்னு நீ யோசித்து பாரு. அத 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 நீ அந்த வார்த்தைகள யூஸ் பண்ணாம இருக்க ட்ரை பண்ணு" அப்டின்னு சொல்லி ஒரு சிம்பிள் எக்சர்சைஸ் அவர் சொல்லியிருந்தார். ரிச்சர்ட் ஃபாஸ்டர் நெனைக்கிறேன். ஐம் சாரி யாருன்னு எந்த புக்ல படிச்சேன்னு ஞாபகம் இல்ல. இட் வாஸ் சோ பிளெஸ்ஸிங். லெட்ஸ் கிவ் அ ட்ரை. எப்டி ட்ரை பண்ணி பாருங்களேன். அதாவது நான்ற வார்த்தை இல்லாம, இல்ல அத அ நம்ம எல்லாம் சேர்ந்து நாங்க பண்ணோம். அ ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். நானு நம்ம எடுக்கிறப்ப, இல்லையா? "ஒருவன் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுக்கணுமே." இல்லையா? ஆண்டவர் அந்த அந்த இடத்துல ஒரு ஒரு இது ஒரு எதிர்பார்க்கிறார். நம்ம நம்ம எல்லாத்தையும் கொடுத்து, ஆனா 10வது வசனத்துல எல்லாம் பண்ண பின்பு ஆவியானவர் வந்து இங்க அவனுக்கு கன்விக்ட் பண்றார் பாருங்க. "இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு, ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது." எல்லாம் முடிஞ்ச பிறகு, நாட் பிஃபோர், நாட் பிஃபோர். அந்த அத மனதின் விருப்பத்தின்படி, அவங்க மனதின் எண்ணங்களின்படி அப்படியே நடக்க விடுகிறார் சில நேரங்கள்ல. வாதித்தது. அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, "நான் இப்படி செய்ததினாலே பெரிய பாவம் செய்தேன்." இப்ப எவ்வளோ கன்ஃபெஸ் பண்றான் பாருங்க. "இப்பொழுதும் ஆண்டவரே, உமது அடியாரின் அக்கிரமத்தை நீக்கிவிடும். மகா புத்தீனமாய் நடந்தேன்." 10வது அதிகாரத்துக்கு மேல உள்ள அந்த இழப்புகள்லாம் பாருங்களேன். ஒரு அப்சலோம், அம்னோன் இடையான பிரச்சனை. அதுக்கப்புறம் அப்சலோமுடைய கலகங்கள். அதுல ஒரு 40,000 பேர் இறந்து போறாங்க. அதுக்கப்புறம் 3 வருட பஞ்சம் கிபியோரின் நிமித்தம். அதுக்கப்புறம் இந்த அதிகாரத்துல சுமார் 70,000 பேர் இறந்து போறாங்க. 70,000 பேர் இறந்து போறாங்க. ஆண்டவருடைய அந்த 15வது வசனத்துல நம்ம பார்க்க முடியும். 70,000 பேர் மரித்து போறாங்க. தாவீதினுடைய இந்த பாவத்தினால. தாவீது காலமே எழுந்திருந்தபோது 11 வசனம் தாவீதின் ஞான திருஷ்டிக்காரனாகிய காத் என்னும் தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி சொன்னது. நீ தாவீதினிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன். அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள். அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். வொர்ஸ்ட் சாய்ஸ் காட் கிவ்ஸ். இல்ல ஆண்டவர் கிரியை செய்வாராங்க. ஆண்டவர் எப்படிப்பட்ட நபர்ன்னு பாருங்களேன். 3 சாய்ஸ் குடுக்கிறார். அப்படியே காத்து தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி உம்முடைய தேசத்திலே 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமோ? அல்லது 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடிப்போக வேண்டுமோ? அல்லது உம்முடைய தேசத்திலே 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ? இப்பொழுது என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை நீ யோசித்துப் பாரும் என்று சொன்னான். 7 வருஷம் பஞ்சம். 1 நாள் பாவம். 7 வருஷம் பஞ்சம். 3 மாதம் சத்துருக்களின் கையில இருக்கிற ஒரு அடிமைத்தனம். இல்லன்னா 3 நாள் கொள்ளை நோய். அ தாவீது இது 3 நாள் தான அப்படின்னு நினைச்சானா என்னன்னு தெரியல. ஹி கோஸ் ஃபார் தி ஷார்ட்டஸ்ட் அ பீரியட் ஆஃப் பனிஷ்மென்ட். பட் இட் வாஸ் சோ ஸ்ட்ராங். அவன் இன்னொரு ரீசன் அதுக்கு சொல்றான். அந்நியர் கையில விழுந்தோம்னா அவங்க எங்கள என்ன பண்ணுவான்னு தெரியாதே ஆண்டவரே. அது உம்முடைய கரத்திலே விழுந்துறோம்னு விழுகிறான். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன் சொல்றான். கொடிய இடுக்கண்ணில் நான் அகப்பட்டு விட்டேன். இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. 3மே கொடிய சாய்ஸா இருக்குதே. இப்பொழுது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமா? அவருடைய இரக்கங்கள் மகா பெரிது. மனுஷர் கையில் விழாதிருப்பேனாக. ஏன்னா மனுஷன் அவன் ஏற்கனவே சவுலுக்காக ஓடின ஒரு காலங்கள். பல வருடங்கள் சவுலுக்காக பயந்து ஓடியிருக்கான். அதுக்கப்புறம் அவன் பையனுக்காக அப்சலோமுக்காக பயந்து ஓடின இந்த கசப்பான அனுபவங்கள் இருக்கிறதுனால, ஐயோ! இந்த 3 மாதம் வேண்டாம், வேண்டவே வேண்டாம்ன்னு அவன் யோசித்தானான்னு சொல்லி தெரியல. 15வது வசனம். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே அன்று காலமே தொடங்கி உடனே குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அதனால் தான் முதல் பெயர்சபா மட்டுமல்ல ஜனங்களில் 70,000 பேர் செத்துப் போனார்கள். தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை அதன் மேல் நீட்டதினால கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி, "போதும் இப்பொழுது உன் கையை நிறுத்து" என்றார்.
இந்த வேளையிலே கர்த்தருடைய தூதன் எபூசினாகிய அர்வாவின் போர்டிக்கிற களத்துக்கு நேரே இருந்தான். அதான் அந்த முக்கியமான ஒரு சம்திங் பியூட்டி அவுட் ஆஃப் ட்ராஜடி இஸ் கமிங் அப். என்ன சார் பியூட்டி ஆஃப் ட்ராஜடி, பியூட்டி பியூட்டி ஆஃப் புரோக்கன்னஸ் என்ன வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா, இந்த இடத்துல இருந்துதான் அவன் ஒரு ஒரு பலிபீடத்தை கற்றான். அப்ப 17வது வசனம், ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவீது கண்ட பொழுது உன் கர்த்தரை நோக்கி, இதோ நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது, உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமா இருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணினான். வெரி சேட். ஒரு நோட்டோட 2 சாமுவேல் முடியுது இல்லையா? ஒரு 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 அனாயிண்டட் லீடர் பாவம் பண்றப்ப the effects are tremendously great. நான் நேற்று தினத்துல இன்ஃப்ளூயன்ஸ் குறித்து சொன்னேன். நேத்து முந்தின தினத்துல நம்ம நெறைய பேரோட நாமெல்லாம் ஒரு வேர்கள் மாதிரி அப்படியே பின்னி பிணைந்து இருப்போம். நம்ம தப்பு செய்றப்ப ஆண்டவரை அதிகமாய் அறிந்தவர்கள் தவறு செய்றப்ப தான், அது விளைவுகள் நெறைய இருக்கும். ஆண்டவர்கள் அறியாதவர்கள் தப்பு செய்ற அதே பாவமா இருக்கலாம். ஒரே பாவமா இருக்கலாம். ஆனா விளைவுகள், பாதிப்புகள் கம்மியா இருக்கும். ஆனா ஆண்டவரை அறிந்தவர்கள், ஆண்டவருக்கு நெருக்கமாய் நடக்கிறவர்கள் வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் ஒரு பெரிய விளைவுகள் இருக்கும். ஆனா எவ்ளோ தூரத்துக்கு நம்ம மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு நம்ம போறோமோ, அவ்வளவு தூரத்துக்கு நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்றதுக்கு நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்படணும். அன்றைய தினம் காத் என்பவன் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் போய் எபூசியனாகிய அர்வான் அர்வனாவின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும் என்றான். ஆண்டவர் இங்க பலிபீடத்தை கட்டச் சொல்றார். காத்துடைய வார்த்தையின்படி தாவீது கர்த்தர் கற்பித்த பிரகாரமாக போனான். அவனை வேறிட்டு பார்த்து, ராஜாவுடைய ஊழியக்காரன் தன்னிடத்தில் வருகிறதைக் கண்டு அர்வனா எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து ராஜாவை வணங்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் தமது அடியானிடத்திற்கு வருகிற காரியம் என்ன என்று கேட்டதற்கு தாவீது, வாதை ஜனத்தை விட்டு நிறுத்தப்பட கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டும்படி இந்த களத்தை கையிலே கொள்ள வந்தேன் என்றார். அர்வனா தாவீதை பார்த்து, ராஜாவாகிய என் ஆண்டவன் இதை வாங்கிக் கொண்டு தம்முடைய பார்வைக்கு நலமானபடி பலியிடுவீராக. இதோ தகன பலிக்கும் மாடுகளுக்கும் விறகுக்கும் போரடிக்கிற உருளைக்கும் மாடுகளின் நுகத்தடியிலும் இங்கே எல்லாம் இருக்குது, எல்லாம் ஃப்ரீயா நான் தர்றேன் அப்படின்றான். டேவிட் எதுவுமே ஃப்ரீயா வாங்க மாட்டேங்கிறான். நான் இலவசமா 24வது வசனம், நான் இலவசமாய் வாங்கி என் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமல் அதை உன் கையிலே விலைக்கிரயமாய் வாங்குவேன் என்று சொல்லி, தாவீது அந்த களத்தை மாடுகளையும் 50 சேக்கல் நிறைய வெள்ளிக்கு கொண்டான். அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். இஸ்ரவேலின் மேல் இருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. அவன் சொல்ற ஒரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் என்ன அப்டின்னா, நான் இலவசமா நான் ஆண்டவருக்கு செய்றத வந்து நான் ஃப்ரீயா செய்ய மாட்டேன் அப்படின்னு. ஸோ அ அ டயட்ரிஃப் போன்ஹோஃபர் அப்படின்ற ஒரு ஜெர்மன் அ ஒரு மார்டைர், ஜெர்மன் தேசத்தில ஹிட்லரால் கொலை செய்யப்பட்ட ஒரு போதகர். அவர் தன்னுடைய புத்தகத்தில வண்ணமா எழுதுகிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, "டோன்ட் கோ ஃபார் சீப் கிரேஸ். சில்லறை கிருபையை நாடாதே" அப்படின்னு சொல்றாரு. கிரேஸ் இஸ் காஸ்ட்லி. கிருபை வந்து அது இட்ஸ் காஸ்ட்லின்றத நம்ம மறந்து போகக்கூடாது. நான் ஆண்டவருக்காக செய்ற காரியங்கள்ல சம்திங் தட் ஷுட் ஸ்ட்ரைக் மீ. நான் ரொம்ப சேஃபா இருந்துட்டு நான் ஆண்டவருக்காக செய்றது வந்து, அ அப்படிப்பட்ட கமிட்மெண்ட் நெறைய பேர நம்ம பார்க்க முடியும். ஓகே. ஒரு விலைக்கிரயம் குடுக்கணும் பாருங்களேன். ஒரு லீவ் போட்டு வர்றது இல்ல. அ ஒரு அதனால இந்த நைட் பிரேயர், ஏர்லி மார்னிங் பிரேயர் இதெல்லாம் ரொம்ப ஆண்டவர் விரும்புற காரியம். ஏன்னா ஒரு 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 சின்ன விலைக்கிரயம், ஒரு தூக்கத்த வேண்டாம்னு சொல்றோம். ஆ ஒருவேள நம்மளுக்கு மெடிக்கல் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னா, இட்ஸ் ஓகே. இட்ஸ் காட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தட். பட் இன் அதர் ஆஸ்பெக்ட் ஆஃப் அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப், இட்ஸ் டஸ் டஸ் மை சர்விங் காட் காஸ்டிங் மீ சம்திங்? நான் ஆண்டவருக்காக செய்கிறதுனால ஏதாவது நான் செலுத்துகிறேனா? ஏதாவது இழக்குகிறேனா? ஆனா எதையுமே ஆண்டவருக்காக இழக்கல அப்டின்னா, ஐ அம் ட்ரஸ்டிங் எ சீப் கிரேஸ் இன் லைஃப். இப்டி போல நெறைய பேர் அப்டி வாழ்றாங்க. ஆண்டவர் அத ஏற்றுக்கொள்றார், அக்செப்ட் பண்றார். பட் தட்ஸ் நாட் த லைஃப் ஆஃப் அ டிசைபிள். ஒரு சீஷனுடைய வாழ்க்கை, ஆண்டவரை பின்பற்றுகிற சிலுவையின் பாதையில போற நபர்கள், ஆண்டவருக்காக இழக்கிறதற்கு தயாராக இருக்கணும். ஐ அம் கோயிங் டூ எண்ட் வித் திஸ் கொஸ்டின். இதுவரைக்கும்
ஆண்டவருக்காக எதையாச்சும் இழந்திருக்கிறீங்களா? இப்ப உங்க படிப்ப இழந்திருக்கிறீங்களா? எதிர்காலத்த இழந்திருக்கிறீங்களா? இல்ல சுகத்த இழந்திருக்கிறீங்களா? ஆண்டவருக்காக எதையாச்சும் ஹேவ் யூ லாஸ்ட் சம்திங் ஃபார் காட்? சுகத்த இழந்திருக்கிறீங்களா? இல்ல பிரதர், எனக்கு இருக்கிற ஃப்ரீ டைம்ல நான் ரொம்ப கம்ஃபர்டபுளான கிறிஸ்டியானிட்டிக்குள்ள கம்ஃபர்டபுள் கிறிஸ்டியானிட்டி இஸ் நோ கிறிஸ்டியானிட்டி அட் ஆல். சுகமாய் எல்லாம் சேஃபா எல்லாத்தையும் வச்சு பிளான் பண்ணி சில பேர் அப்படி பிளான் பண்ணுவாங்க. எல்லா இடத்துலயும் சேஃபா வச்சுக்கிடுவாங்க. எல்லாத்தையும் சேஃபா வச்சுட்டு அப்படி ஆண்டவருக்காக வரணும்னு நினைப்பாங்க. இட்ஸ் a வெரி வெரி சீப் கிறிஸ்டியானிட்டி. இட்ஸ் வெரி சீப் கிரேஸ் அப்படின்றத மறந்து போக வேண்டாம். சோ நம்ம நம்ம லைஃப்ல ஆண்டவர் எதை இழக்கிறார்? பரலோகத்தை இழந்து இங்க வருகிறார். நம்முடைய மகிமையை இழந்து இங்க வருகிறார். அவர் எல்லாவற்றையும் இழந்து இங்க வருகிறார். நம்மளுக்காக வருகிறார். அப்ப அவரை பின்பற்றி நம்ம போகணும்னா, நம்ம போகிற பாதையில இழக்கிறதுக்கான காரியங்கள் இழக்கணும்னு வேண்டாம்னு சொல்றது அது வேற. வாலண்டரி பாவர்ட்டி. பிரான்சிஸ் ஆஃப் அசிசி அதை போதித்தார். தி கிரேட் கேத்தலிக் செயிண்ட் மதர் தெரசாவோட குருவா இருந்தவர். குருனா ஒரு அட்மையர் பண்ணி அவங்க பாதையில போகணும்னு நினைச்சாங்க. தி டாக்ட்ரின் ஆஃப் பாவர்ட்டி. நான் எந்த வேலையும் செய்யக்கூடாது. பிச்சை எடுத்து தான் நான் வந்து ரோட்ல நின்று எந்த உடையும் இருக்கக்கூடாது. எனக்கு ஒரு சாக்கு போட்டு கட்டிக்கிடுவார். அசிசி, பிரான்சிஸ் ஆஃப் அசிசி தன் உடம்புல சாக்கு போட்டு கட்டிட்டு செருப்பு கூட அவ்வளவு குளிர்ல இட்டாலியில ரோட்ல தூங்குவார். ஆனா அவர் பெரிய பணக்காரர், பெரிய பணக்காரர். வாலண்டரி ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் டிசைபிள்ஷிப்ப வந்து கேட்கல. பட் ஹி வாண்டட் லைக். ஆண்டவர் சொல்றது என்ன? நீ ஏன் பின்னாடி வர்றப்ப பிரான்சிஸ் ஆஃப் அசிசி மாதிரி நம்ம இருக்கிறோமோ இல்லையோ, பட் ஆண்டவருக்காக வர்றப்ப ஒரு சின்ன ஒரு சாக்ரிஃபைஸ்ன்ற வேர்ட யூஸ் பண்றது இட்ஸ் வெரி டேஞ்சரஸ்லி காஷியஸா நாம இருக்கணும். சாக்ரிஃபைஸ் பண்ணி வந்தேன் அப்படிலாம் சொல்லிடக்கூடாது. ஓகே. வி ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். இது ஒரு சின்ன ஒரு என்ன சொல்ல ஒரு ஒரு காரியத்த பண்றது கூட பயங்கரமா நாம யோசிப்போம். சோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் when you follow Christ. ஆண்டவரே, உம்மை நான் பின்பற்றுகிறது உண்மையாய் நான் பின்பற்ற உதவி செய்யுங்க. என்னுடைய சுகத்திற்காக அல்ல. அதையெல்லாம் மிஞ்சிதான் ஆண்டவரை பின்பற்றுகிறதான ஒரு வாழ்க்கை. நான் இதையும் இழக்க நான் தயாராக இருக்கேன். இறுதி வரை உமக்கு உண்மையா இருக்கணும். கடைசி நேரத்துல தாவீது தவறுனது போல அல்ல. கடைசி வரைக்கும் நான் உண்மையா இருக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட். தாவீது கடைசியில தவறுனாலும் திருப்பி மறுபடியுமாக அந்த இடம் வாங்குறான் பாத்தீங்களா? அருணையின் இடம். அந்த இடத்துல தான் தேவாலயம் கட்டப்படுகிறது. அதனாலதான் அந்த 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 பியூட்டி ஃப்ரம் புரோக்கன்னஸ். ஆலயம் கட்டப்படைய இடம். எல்லாமே 1 நாளாகமத்துல இருந்து போட்டிருக்கு. ஏன்னா இதோட கன்டினியூட்டி அங்க தான் நம்மளுக்கு கிடைக்கும். இல்லாட்டா அப்ரப்ட்டா முடிஞ்ச மாரி இருக்கும். சோ உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் நாளாகமத்துல எப்படி முடிக்கிறான்? கடைசி எண்டுல. அதுக்கப்புறம் உள்ள நடக்கிற சம்பவங்கள வந்து ஒரே ஸ்லைட்ல போட்டு ஐ அம் ட்ரையிங் டூ எண்ட் இட். சோ ஆலயம் கட்டப்பட இடம் ஆயத்தமாகுது. 1 நாளாகமம் 22 இடம் அங்க வாங்கிடுறான். இதே இடம் தான் இந்த இடம். லேவியரை ஒழுங்குபடுத்துகிறார். ஆசாரியரை ஒழுங்குபடுத்துகிறார். இசை கலைஞரை ஒழுங்குபடுத்துறார். எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்றான். அந்த காலங்களுக்கு முன்புதான். ஆலய கட்டுமான பணிக்காக காணிக்கை எல்லாம் நீட்டா சேகரிக்கிறான். சாலமோன் திணறக்கூடாது அப்படின்னு சாலமோன ராஜாவும் ஆக்கிறான். அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து he ends it well. Even though ups and downs தாவீதோட வாழ்க்கையில இருந்தாலும் he ends it well. He ends it well. நம்மளும் வந்து ஐ திங்க் we have to prepare for the next generation. அடுத்த ஜெனரேஷன் நம்ம கொடுக்க வேண்டிய சத்தியங்கள், அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் கிளியரா எழுதிரும். எல்லாத்தையும் நீட்டா எழுதிரும். We have to be very clear in communicating. ரிட்டர்ன் கம்யூனிகேஷன்ஸ்ல இருக்கணும் எல்லாமே. அப்ப தெளிவா நம்முடைய நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு வைத்திருக்கிற அந்த ஓட்டத்தை ஜெயமாக முடிக்கிறதற்கு ஆண்டவர் உதவி செய்யட்டும். ஆமென், ஆமென். ஒரு சின்ன நம்ம ஜெபத்தை நம்ம செய்த பிறகு அதுக்கப்புறம் கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். சிறிய ஜெபம் செய்யும். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். தாவீதோட வாழ்க்கையில பல ஏற்ற தாழ்வுகள், பல நெருக்கங்களை அவன் கண்டான். சில சில காரியங்கள் நீர் அனுமதித்தது, சில காரியங்கள்
அவர் தன்னுடைய பலவீனத்துல பாவத்துல விழுந்ததுனால வந்த பயங்கரமான காரியங்களை பார்த்தாலும் ஆண்டவரே இருதயத்துக்கு ஏற்றவராக நீர் ஆண்டவரே முடித்தீர். ஒரு வாழ்க்கையை முடிக்க உதவி செய்திருக்கிறேன். நன்றியோடு கூடமே துதிக்கிறோம் ராஜா. மட்டுமாய் நடத்தின தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலையும் ஜெயமாய் ஆண்டவரே நடத்த நீர் எங்களுக்கு உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறீர். தாவீது தன்னுடைய காலகட்டத்திலே உடைய சுத்தத்தை நிறைவேற்றினான் என்று சொல்லி அப்போஸ்தலர் வாசிக்கிறோமே. தாவீதை எனக்கு இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டீர் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே. இப்படிப்பட்ட ஒரு நபராய் எங்களையும் நீர் மாற்றும். நாங்களும் குறைவுள்ளவர்கள் தான். No one is nowhere perfect, O Lord. But God, ஆண்டவரே நீர் எங்களை கிருபையாக நீர் எங்களை இப்படி கிருபையின் ஆண்டவரே நிழலிலே வைத்து எங்களை பரிசுத்தப்படுத்தி அசுத்த காரியங்களிலிருந்து நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. உம்மை மறுதலித்து விடாதபடி ஆண்டவரே தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் ஆண்டவரே எங்களிட்டிருந்து விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். அன்றன்றுள்ள அப்பத்தை மாத்திரம் எங்களுக்கு தாரு ராஜா. கடைசி வரைக்கும் உண்மையா இருந்து விட ஜெயமாய் ஓட்டத்தை முடிக்க அடுத்த ஜெனரேஷனையும் நாங்கள் ரெடி பண்ணி விட்டு அவங்களையும் நாங்கள் ஆயத்தப்படுத்தி விட எங்களுக்கு உதவி செய்யுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கேள்வி